அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, துளராசி நேயர்களுக்கு இந்த ஆவணி 30க்குள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீர. அதேபோல் அந்த ஒரு விஷயத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இல்லை அவர்களுக்கு பிடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தலையெழுத்தையே மாற்றி அமைத்துக் கொள்ளப் போகின்றார்களா, இது போன்ற அனைத்து விஷயங்களையுமே இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க துளராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்மத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க உள்ளார். தமிழில் ஆவணி மாதம் என குறிப்பிடப்படக்கூடிய இந்த மாதத்தில் தொழில், வியாபாரம், குடும்ப விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம். துளராசியை சேர்ந்தவர்கள் பணியிடத்தில் மூத்த அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டும். அதேபோல் வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்காமல் உங்களுக்கு போகலாம். அதே போல் சிலருக்கு நஷ்டங்களானது ஏற்படுங்க. ஒப்பந்தங்களை பெறுவதில் தாமதம் அல்லது அதில் இழப்புகளானது உங்களுக்கு ஏற்படலாம். தொழிலில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படவும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு குடும்பத்தினுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்காமலும் பார்த்தீங்கன்னா போகலாம். இந்த ஆவணி மாதத்தில் பருவகால நோய்களும் பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. சிலருக்கு சளி, இருமல், வயிறு வலி என பிரச்சனைகளில் பார்த்தீங்கன்னா கவனம் தேவை. மேலுமே துளராசிக்காரர்களுக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாக முடியுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்களானது உண்டாகும். பண வரவுகளானது கணிசமாகவே உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் நிலவும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகுங்க. அதேபோல் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது ஈடுபட வேண்டாம். அதேபோல் புதிய முயற்சிகளில் வெற்றியானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. எதிரிகளினுடைய தொல்லைகள் இல்லாமலும் உங்களுக்கு போகும். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் நீங்கள் எடுப்பீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பார்கள். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை பார்த்தீங்கன்னா இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். அதேபோல் வீட்டில் பொருட்களானது களவு போகக்கூடும் என்பதனால் கொஞ்சம் கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியங்களும் உங்களுக்கு மேம்படும். அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா காணப்படுகிறது. எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் உங்களுடைய பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள். அதேபோல் உங்களுடைய கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகளானது பார்த்தீங்கன்னா விலகுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும். விற்பனையும் லாபங்களும் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு எளிதாக முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த ஒரு காலகட்டத்தினுடைய பெரும்பகுதி மகிழ்ச்சி தருவதாக இருக்குங்க. அதேபோல் கணவரினுடைய எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகும். உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். லாபஸ்தானத்தில் சூரியனுடைய சஞ்சாரங்கள் நடக்க இருப்பதனால மேலுமே ராசிநாதன் சுக்கிரனும் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தை தர இருக்கிறாரு. இதனுடைய காரணமாக எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இப்பொழுது சாதகமான காலம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதேபோல் குடும்பத்தில் மூத்த சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. பொறுமையுடன் நீங்கள் செயல்படவும் உங்களுடைய பிள்ளைகளினுடைய பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேரானது பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு
சாதனை புரிவதில் வல்லவரான உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நன்மையான மாதமாக இருக்குங்க. அதேபோல் லாபாதிபதி சூரியனால செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா வெளிச்சத்திற்கு வரும். அதேபோல் அரசு வழியில் தனிப்பட்ட வேலைகளானது பார்த்தீங்கன்னா நடக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பந்ததாரர்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் தொடங்குவதற்காக எதிர்பார்த்த அனுமதியானது இப்பொழுது கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகளானது விலகும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது பார்த்தீங்கன்னா வருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு மாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த இடம் விற்பனையாகும். அதேபோல் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதிய வாகனத்தையும் வாங்குவர். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளானது விலகும். பணவரவில் ஏற்பட்ட தடைகளானது உங்களுக்கு நீங்கும். தாய்வழி உறவுகளால் லாபங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. ராகுவினால் உடல்நிலையில் ஆரோக்கியங்களானது உண்டாகும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது விலகிச் செல்வர். இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையை நீங்கள் அனுசரித்து செல்வதனுடைய வழியாக நன்மைகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். விவசாயிகள் விளைச்சலில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனத்தை இப்பொழுது செலுத்த வேண்டும். மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் அக்கறையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் 26ஆம் தேதி இருக்கிறது. அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 6, 9, 15. பரிகாரமாக அம்மனை வழிபட வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதனால் அம்மன் வழிபாடு சிறந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதங்கள் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும். நட்சத்திரநாதனும் சூரியனும் நன்மை செய்ய காத்திருக்கின்றார்கள். இதுவரை இருந்த நெருக்கடிகள் இனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகலாம். ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ந்து பாதிப்பை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி அதிலிருந்து மாற்றங்களும் ஏற்படுங்க. வியாபார தொழிலில் பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட போட்டி இப்பொழுது முடிவிற்கு வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு இப்பொழுது தீர்வானது ஏற்படுங்க. தேங்கி இருந்த பொருட்கள் நல்ல விலைக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது விற்பனையாகும். வழக்கு விவகாரங்களுமே சாதகமாகும். வெளிநாட்டு முயற்சியில் வெற்றியானது ஏற்படுங்க. அதேபோல் அரசியல்வாதிகளினுடைய நிலைகளானது இப்பொழுது உயரும். எதிர்பார்த்த பொறுப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதங்கள் முழுவதுமே சாதகமாக இருப்பதனால முன்னேற்றங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். அதேபோல் வருவாயானது உங்களுக்கு கூடும். புதிய பொருட்களும் உங்களுக்கு சேரும். குருவினுடைய பார்வைகள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷ நிலையை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் இப்பொழுது விலகி இருக்கும். இந்த இருவருக்குமே இடையே நெருக்கங்கள் அதிகரிக்குங்க. புதிய இடம் வீடு என்று ஒரு சிலருக்கு சேரும். அதேபோல் விவசாயிகள் எதிர்பார்த்த நெருக்கடியை பார்த்தீங்கன்னா இப்பொழுது சந்திக்க நேரலாம். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4, 6, 13, 15. பரிகாரமாக வாராகியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்ட வாழ்வை வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்குங்க. ராகு, சூரியன், சுக்கிரன், புதன், குருவினுடைய பார்வைகளால் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வளமாக்கும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்றாகவே பார்த்தீங்கன்னா விலகுங்க. அதேபோல் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு எளிதாகவே நடந்தேறும். மேலுமே சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு விலகும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களினுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இழுபறியாக இருந்த வழக்கு இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகும். மேலை நாட்டு தொடர்பு லாபத்தை உண்டாக்குங்க. தொழிலில் இருந்த நெருக்கடிகளானது உங்களுக்கு விலகும். எதிர்பார்த்த வருமானங்களும் வரும். அதேபோல் செயலில் திட்டமிட்டு லாபத்தை நீங்கள் காண்பீர்கள். புதிய பொருளும் உங்களுக்கு சேரும். ஒரு சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். அதேபோல் புதிய இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்ற முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபடலாம். தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படுங்க. அலுவலக பணிகளில் உயர்வுகளானது உண்டாகும். அதேபோல் புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுடைய விருப்பங்கள் இப்பொழுது பூர்த்தியாகும். எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். அடிமட்ட பணியாளர், சிறு வியாபாரிகளினுடைய வாழ்வில் முன்னேற்றங்களானது ஏற்படும். அதேபோல் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் படிப்பில் அக்கறையை பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படுவர். உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3, 12, 15.
பரிகாரமாக நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபட நன்மைகள் உண்டாகும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.